ஹீரோயினோட வீட்ல ஸ்ட்ரிக்ட்டா இருக்கிறதால அம்மா பாட்டி என்ன சொல்றாங்களோ அதை தான் ஃபாலோ பண்ணணும். சரியா படிக்காததால டீச்சர்ஸ்க்கு கூட பிடிக்காம போயிடுது. உனக்கு சுத்தமா படிப்பு வரல, பையன் மாதிரி நடந்துக்கிற அப்படின்னு சொல்லி உங்களை ரொம்பவே திட்டி மட்டம் தட்டுறாங்க. இதனாலேயே உங்களுக்கு எப்பயுமே ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும். ஹீரோயினுக்கு பிடிச்ச பையன் கூட கிளாஸ் லீடர் கிட்ட ப்ரப்போஸ் பண்றான். அதனால லவ் பண்ணாதான் கெத்துன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க கிளாஸ்க்கு வேற ஸ்கூல்ல இருந்து புதுசா ஒரு பையன் வந்திருப்பான். ஹீரோயினோட அம்மாவும் அதே ஸ்கூல்ல தான் டீச்சரா வேலை பாக்குறாங்க. இப்ப அந்த பையன் கையில செல்போன் இருக்கதை பார்த்துட்டு வாங்கிட்டு பேரண்ட்ஸை கூட்டிட்டு வான்னு சொல்லிடுறாங்க. இப்ப ஹீரோயினோ அம்மா கிட்ட இருக்க அந்த செல்போன் எடுத்து அந்த பையன் கிட்டே திருப்பி கொடுத்துறாங்க. ஹீரோயினுக்கு அந்த பையனோட ஞாபகமாவே இருக்கு. அவன் கிளாஸ்ல இல்லாதப்ப அவனோட திங்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் அஜித் ஃபேன்ஸ் கிளப்னு ஒரு இதுல இருப்பாங்க. இப்ப அந்த பையனும் அதுல வந்து ஹாய்னு சொல்லிட்டு போன் கொடுத்ததுக்காக தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி மெசேஜ்லயே பேசி ரெண்டு பேருமே லவ் பண்றாங்க. இப்ப ஸ்கூல்ல ஹில் ஸ்டேஷனுக்கு எக்ஸ்கர்ஷன் கூட்டு போறாங்க. ஹீரோயின் அந்த பையன் கூட தனியா பேசணும்னு நினைக்கிறாங்க. ஆனா பேசவே முடியல. இதனால சோகமா இருக்காங்க. அன்னைக்கு நைட் எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறமா யாருக்கும் தெரியாம அந்த பையனை போய் மீட் பண்றாங்க. இப்ப இவங்க ரெண்டு பேரும் நல்லா பேசி க்ளோஸா இருக்காங்க. இப்ப ஃப்ரெண்ட்ஸோ எதுக்காக நீ போய் அவனை மீட் பண்ணிட்டு இருக்கான், ஆள் சரி கிடையாது, அவன் ட்ரக் அடிக்ட் அதனால தான் அவனுக்கு டிசி கொடுத்து இந்த ஸ்கூலுக்கு வந்திருக்கான்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோயின் இதை பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் தனியா இருக்கிறத பார்த்து ஹீரோயினோட அம்மா பிரின்சிபல் கிட்ட கூட்டு போயிறாங்க. ஆனா அந்த பொண்ணு உங்க பொண்ணு மட்டும் ஒழுங்கா அவ கூட தான் எக்ஸ்கர்ஷன்ல அந்த பையன் கூட ஒண்ணா இருந்தா மாட்டி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பேக்ல செல்போன் இருக்கு, அதையும் எடுத்து பாத்துறாங்க. ஹீரோயினோட அம்மாவை ஹீரோயின் மாறணும்னு சொல்லி சாமி எல்லாம் கும்பிடுறாங்க. ஆனா ஹீரோயினோ நைட்டோட நைட்டா வீட்டை விட்டு ஓடி போயிடுறாங்க. அந்த பையனும் வருவான்னு சொல்லி வீட்டு வாசல்ல வெயிட் பண்றாங்க. ஆனா அந்த பையனும் அவங்க அம்மாக்கு பயந்துட்டு வரவே இல்ல. அந்த பையனோட அப்பா அம்மா இதுக்கு மேல அவன் இங்க இருக்க கூடாதுன்னு சொல்லி படிக்கிறதுக்காக சிங்கப்பூர் அனுப்பிடுறாங்க. ஹீரோயினோட அம்மாவை இதுக்கு மேலாச்சு ஒழுங்கா நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போகணும்னு சொல்றாங்க.